ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு ரொம்ப சுவையான ஒரு கீமா செய்ய போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் செய்யாத டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி சேர்த்துக்கலாம். கொத்துக்கறியாக வாங்கும்போது கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட மிக்சரில் நீங்கள் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொத்து போட்ட மாதிரியே வரும். 1/2 கிலோ கொத்துக்கறிக்கான அளவு தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் போல் விட போகிறோம். இதில் கறி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். கீமாவே 2 விதமாக செய்வாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே கறியும் சேர்த்துட்டு அந்த மாதிரியும் செய்வாங்க. வேக வச்சு எடுத்தும் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறதுனால இதை நம்ம வேக வச்சு எடுத்து செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கனால நல்லா சுவையாகவும் இருக்கும். கவிச்சி வாடை எதுவும் வராது. இப்போ குக்கரோட மூடியை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொத்துக்கறி அப்படின்றதுனால நம்ம வேக போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அப்படியே தனித்தனியாக வருங்க கையால் எடுக்கும் போது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு கீமா ரெசிபியும் போட்டிருந்தேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் செஞ்சுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு மெயிலும் பண்ணியிருந்தீங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி வேக விடும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருந்தோம். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாலே போதும். இதை நல்லா கிளறி விட்டு லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கி அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்றது மாதிரி தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் நாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு முறை இந்த எண்ணெயோட நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதே கீமா ரெசிபியை நீங்கள் சிக்கன்லேயும் செய்யலாம், மட்டன்லேயும் செய்யலாம், பீஃப்லேயும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டனில் செய்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த கறியை அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று சேர்ந்து இல்லாமல் நல்லா தனித்தனியாக உதிரியாக வர்றது மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து கொத்தி விட்டு நல்லா கலந்து விடணும். கறியோட இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண போகிறோம். ஏற்கனவே கறி வெந்திருக்கு. ஆனால் நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட இந்த கறி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. கடைசியாக இது மேலே நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் சேர்த்துட்டு மேலே லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான். கடைசியாக நம்ம மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த கறியில் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீரியஸாக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்போதுமே மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.